ரொம்ப பிடிச்சது படம். மெயினாக சொல்லணும்னா அந்த ஹியூமன் எமோஷனை வந்து ரொம்ப மெச்சூராக டீல் பண்ணியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவர் எந்த படம் பண்ணாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் நான் நிறையா ரீமேக் பண்ணியிருக்கிறதுனால தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அதை ஒழுங்காக பண்ணி ஆகணும். அந்த எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து லேடீஸ்க்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஃபேமிலி படம், எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு, ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நிச்சயமாக வந்து இது ஒரு சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் தாண்டி மனசு நிறைவாக ரொம்ப அழகாக ஒரு நல்ல படம், ஒரு குடும்ப படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு நிறைவு வந்து ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இதே மாதிரி அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, ஒரு கூட இருக்கிற ஒரு சினிமா துறையில் இருக்கிற ஒரு நண்பராகவும் சரி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். ஒரு ஆக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து இவங்கள தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார், ஊர்வசி மேமும் வந்து அவ்வளோ அழகாக குழந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்களெல்லாம் பார்த்து. அண்டு ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து உண்மையாக மனசு வச்சு வேலை பார்த்தோன்னு சொல்லணும் இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம மனசு நிறையுது. ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். மியூசிக் டைரக்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணும். ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம்.